மதினி கல்யாணம் பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கு நம்ம சேலஞ்சுல டே 33 தான். த மோஸ்ட் வெயிட்டட் டே மை கசினோட வெட்டிங். ஏர்லி மார்னிங் சன்லைட்டோட சூப்பர் கியூட்டா ரெடி ஆயிட்டு ஃபோட்டோ ஷூட்காக பொண்ணு வந்துட்டாங்க. நாங்க இருந்த மண்டபத்துக்கு பின்னாடி தான் சங்கரன் கோவில் இருக்க தி கிரேட் சங்கரநாராயணர் கோவில் டெம்பிள் இருந்துச்சு. ஸோ மார்னிங் வியூ சூப்பரா இருந்துச்சு. அதையும் கொஞ்ச நேரம் ஃபோட்டோ, வீடியோ எடுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் தென் கேமராமேன் அண்ட் டீம் சொல்லியே ஆகணும். ரொம்ப சூப்பரா அந்த ஷூட்ட வந்து கொண்டு போனாங்க. ரொம்ப ஜாலியா, ரொம்ப சிரிச்சு பேசிட்டே இருந்தாங்க. அப்பனா தான் வந்து அந்த பொண்ணுக்கும் ஒரு ஷைனஸ் இல்லாம நல்லா வந்து எல்லா ஃபோட்டோக்கும் வந்து போஸ் குடுப்பாங்க. தென் நெறைய ரீல்ஸ் கூட ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலி நாங்களும் மண்டபத்துல இருந்து கெளம்பிட்டோம். அங்கிருந்து ஒரு கார்ல இது குலதெய்வம் கோவில்ல தான் நடந்துச்சு. அதாவது மாப்பிள்ளையோட குலதெய்வம் கோவில்ல தான் வந்து தாலி கட்டுற ஃபங்ஷன் வந்து வச்சிருந்தாங்க. மார்னிங் வெயில் நல்லா பளீர்ன்னு அடிச்சுட்டே இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு அந்த வெயில் பார்க்கறதுக்கு. அதுலயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிட்டு வந்துட்டுருந்தோம். நைட்டே நாங்க கிளம்பி வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால, அம்மா வந்து கோல்டு ஜுவல்ஸ் எல்லாமே குடுத்து விடல. யாருக்குமே குடுத்து விடல. எல்லாருமே வந்து சிம்பிளா தான் இருந்தோம். தென் வீட்ல இருந்து எல்லாரும் நகையெல்லாம் கொண்டு வந்து குடுத்த பின்ன அதெல்லாம் போட்டு ஃப்ளெக்ஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம். தாலியெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருவாங்க. விளக்கேத்தி ஒரு சில ப்ரொசீஜர், புரோட்டோகால்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள நாங்க மண்டபத்துக்கு வந்து நல்லபடியா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டோம். நாங்க இருந்த மண்டபத்துல மிரரே இல்ல. அதனால எங்களால வந்து நாங்க எந்த மாதிரி ரெடியா இருக்கோம் அப்படின்னு பார்க்கவே முடியல. ஆனா வந்து பொண்ணு ரூம்ல வந்து கண்ணாடி இருந்துச்சு. அங்க வந்து பார்க்கலான்னு பார்க்கும்போது தான் எனக்கு சாரி சரியா கெட்டல அப்படிங்கிறத நான் நோட்டீஸ் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் திரும்ப உட்காந்து கெட்டிட்டு இருந்தோம். அண்ட் தென் அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரெஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இது வந்து நான் சவுகார்பேட்ல போய் அன்னைக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. ஒரு ஜராரா செட் தான் எடுத்திருந்தேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருந்துச்சு. ஆனா பரவால்ல. ஓகே. எனக்கு பிடிச்ச கலர் என்கிட்ட இந்த மாரி ஒரு கலர் இல்ல அப்படிங்கிறதுனால ரொம்ப ஜாலியா எடுத்துட்டு லஞ்சும் முடிச்சுட்டோம். அண்ட் தென் இது பார்க்கறதுக்கு ஃபுல்லா இந்த மாரி தான் இருந்துச்சு. எனக்கு அந்த பேண்ட் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த மாரி தொல தொலன்னு போடுறதெல்லாம் இப்ப ரொம்ப பிடிக்கும். தென் அதே மாதிரி இந்த பேண்ட் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. ஃபுல்லா பிரிண்டட் இருக்கும். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலா வந்து ஃபேமிலி ஃபோட்டோ வந்து எடுக்கிறதுக்காக உட்கார வச்சுட்டாங்க. இதுல இன்னும் நெறைய பேர் இல்ல. அங்க இருந்த எல்லாரையும் புடிச்சு உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக உட்கார வச்சிருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் ரீல்ஸும் இது மாரி ஷூட் பண்ணாங்க. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அந்த வீடியோ எடுக்கும்போதெல்லாம். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாட்டா, பை பை.